37 திருப்பத்தூர் ஒன்றியம். அது போக திருப்பத்தூர் மையம் இது. எல்லாம் சேர்த்து 20 நாள்ல முடிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. வணக்கம்மா. சரியா, நம்ம விவசாயத்தை காக்கிறதுக்காக வந்திருக்கோம், நம்ம தமிழை காப்பாக வந்திருக்கோம், நம்ம உறவுகளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கோம். சரிங்களா, உங்கள் பிள்ளையாக வந்திருக்கோம். அடுத்த வர ஜென்ரேஷன் நல்ல முறையில் கொண்டு போய் அடுத்த வர தலைமுறையை நல்லதான் கொடுக்கணும். சரிங்களா, 5க்கும் 10க்கும் 1500க்கும் நம்ம ஓட்டு வித்துறாத, சிந்திச்சு செயல்படு. இப்ப நம்ம செய்யறோம் இல்லையா, இந்த வேலையவே கவர்மெண்ட் வேலையை பண்றோம். சரிங்களா, புலி வச்சாலும் கவர்மெண்ட் வேலை. நமக்கு வயசாயிட்டாலும் நம்ம ஓய்வூதியம் கொடுக்குறோம். சரிங்களா, கவர்மெண்ட் வேலை மாதிரி இனிமே பசங்க வளரணும் இல்ல. எல்லாம் படிச்சுட்டு வீட்டுக்கு நானு என் மகனை வாத்தியார் படிக்க வச்சுட்டு ஒண்ணும் இல்லாத இருக்கேன். எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஆளுக்கு கவர்மெண்ட் சட்டப்படி வேலை கொடுத்தா ஓட்டு போடலாம். ஓட்டு போடுறதுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்ல. நீக்கிறியா, உன் சித்தப்பா இருக்கானா, உன் அண்ணன் புள்ள இருக்கா, உன் தம்பி, அப்படியே இப்ப நாட்டுல நடக்கிறதான் நான் சொல்றேன், வேற சொல்ல கிடையாது. இப்ப 60 வருஷமா அதிமுக 60 வருஷமா வேற கிடையாது. 60 வருஷமா அதிமுக திமுகன்னு போட்டிருக்கீங்க. சரிங்களா, எல்லாம் சொந்தக்காரர் தான், சொந்தக்காரர் தான், எல்லாம் உறவுகள் தான். பக்கத்து படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல, இந்த மாதிரி மாடு மேய்ச்சிங்கன்னா கூட கவர்மெண்ட் வேலை. அதுதான்மா, மாடு மேய்ச்சிங்கன்னா கூட கவர்மெண்ட் வேலை, ஆடு மேய்ச்சலாம் கவர்மெண்ட் வேலை. நம்ம படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே அரசு வேலைமா. அதாவது நாங்க ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கூட கவர்மெண்ட் வேலையை எடுத்துன்னு வரோம். சரிங்களா, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே வேலை கொடுக்குறோம். இனிமே படிக்காதவங்கன்றே இல்லாத ஒரு நிலையை உருவாக்குறோம். சரிங்களா, அந்த காலத்துல படிக்க வைக்கல, இந்த காலத்துல மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பார்த்து செய்யுங்க. சரியா, இந்த மாதிரி யோசிங்க. நன்றி. வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தெரியும், சமகாலத்துல புற்றுநோய் அப்படின்றது எல்லாம் சொந்தக்காரர் தான். சரியா, பாரு மாத்தணும், அடிப்படை மாற்றணும், மக்களுக்கானதான் இலவசம் அப்படின்றதெல்லாம் கல்வி, மருத்துவம், வசதி கூட அங்கேயும் இல்ல. அதனால உங்களுக்கு எந்த விலக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. விவசாயம், விவசாயம் சார்ந்ததெல்லாம். சரிங்களா, யாரோ நினைக்கிறோம், நம்ம விவசாயம், நம்ம குலத்தொழிலே விவசாயம் தான் ஒரு. சரிங்களா, வரட்டுங்களா. மகிழ்ச்சி. ஐயா, நீங்கள் 10 இடத்துல போகிறவங்க படிச்சுங்க. நீங்கள் எப்படி இருந்தாலே கொஞ்சம் யோசிங்க, நல்லதே நடக்கட்டும். வணக்கம். சரி ஐயா, வரேன் ஐயா. சரி. முன்னாடி போய் நின்றுங்க, அவ்வளோ வந்துடுறோம். வணக்கம் வணக்கம். நாம் தமிழர்னு வந்திருக்கோம். நான் தான் வேட்பாளர். சரிங்களா, விவசாயத்துக்காக நிற்கிறோம், இயற்கைக்காக நிற்கிறோம், நம்மளுடைய குழந்தைகளுக்காக, தமிழுக்காகவும் நிற்கிறோம். சரியா, இலவச தவிர்த்து நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். நிறைய நீங்கள் படிங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, யாருன்னு தெரியும்? உங்க ஊர் மாப்பிள்ளை, உங்க ஊர் மாப்பிள்ளை. சரிங்களா, உங்க ஊர் மாப்பிள்ளை, அதே மாதிரி உங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி. மறக்காம போடணும். அவர் வந்தாலும் சொல்லுங்க. சரி. இருக்காங்களா? இருக்காங்களா? ஐயா வணக்கம். இந்த துண்டு தோல் மேல் மட்டும் கிட்டும், இந்த ஏர் கலப்பை உங்க இதயத்தில் இருக்கட்டும். இந்த தோல் மேல ஏல் காய்ப்பு வச்சுக்கோங்க.
சரிங்களா? இவ்வளவு நாள் துண்டை போட்டு போட்டு நம்ம இப்படியே தான் இருக்கிறோம். நம்ம வளரணும்னா ஏற்கலைப்பை மேல வைக்கிறதோட மனசுல வைங்க. இல்ல வாய்ப்புகள் இல்ல, அது மாதிரி இல்ல. இலவசத்தை நாங்க கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர் விவசாயத்தை அரசு பணியாக்கி, ஆடு மாடு வளர்க்குற அரசு பணியாக்கி, வர பக்க குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி, இயற்கையான உணவு, இயற்கையை காப்பாற்ற வந்திருக்கோம். சரி, நான் 1000 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், 5000 கொடு, 10000 கொடு, நாங்க இல்ல. அந்த அரசியல் நாங்க செய்யல. சரிங்களா? இவ்வளவு நாளா இது எவ்வளவு நாளா 60 வருஷமா நம்மள ஏமாத்திட்டாங்க. இனிமேல் நம்ம நாம் ரெடி இல்லை. சரியா? அதனால பார்த்து உங்க மனசுல வச்சிருந்தாலே கொஞ்சம் அப்படி எங்களுக்காக, உங்க சொந்தத்துக்காக, உங்க பசங்களுக்காக அப்படி வச்சுட்டு எங்களுக்காக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. உங்க ஊர் மாப்பிள்ளை. சரியா? நானும் உங்க சொந்தக்காரர் தான் ஐயா, நானும் உங்க சொந்தக்காரர் தான். பசரிக்கோட்டை தான், முருகன் கோயில் எல்லாம் முருகன் கோயிலுக்காரர் தான். சரிங்களா? மகிழ்ச்சி. வரட்டுங்களா? மகிழ்ச்சி. நீ சொல்லுங்க அண்ணா. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குங்களாண்ணே? சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த முறை விவசாய சந்தைக்கு போட்டு எங்களை வெற்றி பெற செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளாக நிற்கிறோம், தமிழுக்காக நிற்கிறோம், தமிழ் தேசத்துக்காக நிற்கிறோம், இயற்கைக்காக நிற்கிறோம். கூட்டணியே வேண்டாண்ணே. கூட்டணி யாருக்காக நிற்குது? நம்ம 26-24 இல்லைண்ணா, அந்த வேலை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு ஜனங்களுக்கு புரியல, ஒரே ஆள் நிக்குது. அந்த ஒரே ஆள் என்றாலையும் உங்க மாதிரி எல்லாம் ஒரு ஆளை சேர்ந்தவங்க 1 லட்சம் ஆயிடும். உங்களை மாதிரி உங்க மாதிரி சென்றான கூட்டணி ஒரு கூட்டணி வேண்டாம். யாரு கிட்ட கூட்டணி வைப்பாங்க? கூட்டணி வச்சிங்கன்னா இவனும் திருடன், அவனும் திருடன். திருடன் கடை போய் வச்சு மத்த கூட்டணி அவன் கூட போய் நிக்கிறானே, அவன் நிக்கிறானே. அதனால அந்த கூட்டணி இல்லாம ஆட்சி உருவாக்கி இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா உங்க வீட்டுல நீ தலைமை இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும். நீங்க ஒரு தலைமை, உங்க குடும்பம் 2 பேர் தலைமைனா அவன் ஒரு பக்கம் இழுத்துட்டே இருப்பான். அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரு ஆள் தலைமையில ஒழுங்கா நடந்தாச்சுன்னா அழகா நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியும். உண்மை தானே? நீங்க உங்க குழந்தைங்க நீங்க சொல்றதை கேட்டாதானே கேட்க முடியும். இல்ல அப்ப நான் சொல்றது ஒரு பக்கம் போனா அது ஒரு பக்கம் தரதேசுக்கும் இந்த பக்கம். ஸோ குடும்பத்துல ஒரு ஆள் தலைமை வந்தாதான் நாம கட்டம் நடத்த முடியும். இது இயற்கையினுடைய நீதி. ஸோ அதனால எங்க தலைவனும் அப்படியே, எங்களுக்கு தொண்டங்களும் அப்படியே, உங்க பிள்ளைகளும் அப்படியே. சொல்லுங்க. சந்தோஷம். நன்றி. வணக்கம். பார்த்துக்கலாம். நான் வணக்கண்ணா. விவசாயி. அதுதான் அந்த விவசாயிக்கு தான் உங்களை கேட்ட வரோம். சரிங்களா? நீங்க தான் உங்களை காப்பாற்றணும், நீ எங்களை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றுவோம். மகிழ்ச்சி. பார்த்தீங்களா? பரவாயில்ல. டைமிங் கரெக்டாக பயன்படுத்துறாங்களா அக்கா? பரவாயில்ல அக்கா, டைமிங் கரெக்டாக பயன்படுத்துறாங்களே. இந்த மாதிரி நிறைய டிராக்டர்லாம் வச்சுருவாங்க. கலப்பு இது உங்களுக்கு தான். ஏற்கனவே போய் நம்ம தூக்கி நிறுத்தணும்னா நம்மளுக்கு செஞ்சாதான் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய இவ்வளோ எஜுகேட்டடா இருக்கிறீங்க. இதவே நம்ம அரசு பண்ணி எல்லாம் பார்த்துருப்போங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்க. அண்ணனோட பேச்சு தெரியும். அவரோட பேச்சு என்ன ஒரு முற்போக்கு சிந்தனை என்ன அது தெரியும் உங்களுக்கு. பார்த்து விவசாய குடும்பம் நானும் விவசாய குடும்பம் சார்ந்தவன். இந்த முறை சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி. வணக்கம். வரட்டுங்களா? எந்த கட்சியும் கொடுக்காத ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செஞ்சிருக்கு. 33% கூட பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத இடத்துல நம்ம ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணுமே சமன்ட்டு பாதிக்கு பாதி, அதாவது 234 தொகுதியில 117 பெண்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு முறை மாற்றி போடுங்க. ஓகேமா? சரிங்க. நான் தான் வெயிட் பண்ணி இருந்துக்கிறேன். நம்ம சொந்தக்காரர் தான், எல்லாம் இதே பக்கத்துக்கு தான். நானும் பசரி கூட்ட தான். சரிங்களா? நம்ம தமிழுக்கும், தமிழ் தேசத்துக்கும், இயற்கைக்கும், வேளாண்மைக்கும் நம்ம நிற்கிறோம். மகிழ்ச்சி. வணக்கம்மா. நம்ம இயற்கையை அடுத்த குழந்தைகள் நல்ல முறை கடத்திட்டு போகணும். என்ன? வணக்கம். நல்லா இருக்குங்களா? மகிழ்ச்சி. இங்க பசரி கூட்ட தான். சரிங்களா? அப்படியா? அவ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்க. சரிங்களா? மகிழ்ச்சி. ரஞ்சித் அணியர்ல இருக்குங்களா? அது ஓகே. நம்ம 3 வேளை நம்ம சாப்பிடலன்னா நாமளும் செத்து போயிடுவோம். சரிங்களா? நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே விவசாயி தான். அந்த விவசாயத்தை விட்டுட்டாங்க, எல்லாமே பிளாட் போட்டு வித்துட்டாங்க. நாம தான் அதை ஏதாச்சும் கொஞ்சமாச்சு காப்பாத்தி இது பண்ணணும்ன்றதா விவசாயத்தையே நம்ம சின்னமா எடுத்துருக்கிறோம். அதனால நம்ம விவசாயத்தை ஆதரிங்க.
நம்ம ஐயா தான் வேட்பாளர், நேரடியா வந்துக்கிறாரு. அவங்களுக்கு வந்து கட்டாயம் நீங்க ஓட்டு போட்டு, நீங்க எத்தனையோ மாற்றங்கள் வரும், நேரடியா நீங்க பார்த்து போடுங்க. மகிழ்ச்சி. ஐயா தான் வேட்பாளர், நேரடியா நீங்க பாக்குறீங்க. எந்த வேட்பாளரும் நீங்க கிட்டே பார்க்க மாட்டீங்க. தேர்தல் அப்ப கூட ரோடோட தான் போவாங்களே தவிர மக்களை சந்திக்கிற ஒரே தலைவர் இவங்க தான். அதனால நீங்க இந்த முறை வாய்ப்பை கொடுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயே சொல்லி வாக்குகள் கொடுங்க. உங்க ஊரே தான் பசலிக்கட்டு தான், முருகன் கோயில் தான். ஆமா ஆமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பேசணும், முக்கியமா இருக்கிறதான் பேசணும். வணக்கண்ணே ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். முடிச்சிட்டிங்களா? சரி, ஒன்றும் இல்லை. நீங்கள் விவசாயம் செய்யறது இதுக்கு உங்களுக்கு தான் காக்கணும் வந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? சரிங்களா? ரைட். அது சரியா போச்சு. மாத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த விஷயத்துக்காக வேண்டியதான் நாங்கள் முன் நிற்கிறோம். விவசாயத்தை காக்கணும் வந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு 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 உங்களை தேடி வரோம்னா நீங்க பாருங்க, உங்களுக்காக நம்ம வந்து நிற்கிறோம். நீங்க தொழில் செய்யறதே இந்த விவசாயத்தை பேஸ் பண்ணி தான். மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க உறவுகளுக்கு, தம்பிங்கெல்லாம் சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஓகேங்களா? படிச்சவங்க ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் வேட்பாளர் முறையில் வந்து கேட்கறேன். சரிங்களா? மகிழ்ச்சி, வணக்கம். மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அதுதான் நானும் இங்கே இல்லை, பசலிக்குட்டி முருகன் கோயிலே தான் வீடும். மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா தான் வேட்பாளர். சரி சரிங்களா? சரி சார். நம்ம விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு சரி பேர வைங்க. சரி சார். நம்ம சட்டமன்றத்துல இருந்து இங்கிருந்து புதுசா ஒரு தலைவர் வரட்டும். சரி சார். அங்க போனாதான் அங்க மாற்றம் வரும். சரி சார். சரிங்க. ஓகே நன்றி. ஓகே சரிங்க. வா. பரவாயில்ல, செடி கொடி. வணக்கம்மா. பரவாயில்ல, இயற்கையோட இருக்குறங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல. சரிங்களா? விவசாயத்துக்காக நிக்கிறோம், இயற்கையாக நிக்கிறோம், மக்களுக்காக முன்னிட்டு மகிழ்ச்சி. அது உங்க உறவே தான், பக்கத்துல பசலிக்குட்டியே தான் நானு. பச்சை துண்டு அவர் பையன் தான் நானு. ரொம்ப சந்தோஷமா, மறக்காம மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். பாருங்க, நம்ம குழந்தைகளுக்காக ஐயா பொருளாளர், நம்ம மாநில செயலாளர். சரிங்களா? நானும் பசலிக்குட்டி தான்மா, முருகன் கோயில் இருக்குல்ல, அதேதான். அதோட தலைவர் நான், அதுவும் தலைவர் கோயில் கட்டுறதுக்காக. அதெல்லாம் சுற்றுலாத்தலம் மாத்திரம். நம்ம கோயில் வந்து சுற்று அவ்வளோ ஒரு இயற்கை, அது அந்த வீட்டு பக்கமே தான் நமக்கு. சரியா? சொல்லுங்க உறவுகளுக்கு. இப்போ இவெல்லாம் யாரும் செய்யணும், நம்ம உறவுக்காக நாம் செய்யலாம், நம்ம ஊருக்காக செய்யலாம். மகிழ்ச்சி, வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். வீட்டுல அம்மா இருக்காங்களா? எல்லாம் சொல்லுங்க, அப்பா அம்மா சொல்லுங்க, கொடுங்க நோட்டீஸ். நாம் தமிழ்ல இருந்து வந்துருக்கேன், தெரியும் உங்களுக்கு. சரியா? நிறைய மீடியா பாப்புங்க. நம்ம உணவுக்காக எப்படி நிக்கிறோம், உங்க தம்பிகளுக்கு எல்லாம் சொல்லுங்க, அக்காவுக்கு எல்லாம் சொல்லுங்க. நான் பசலிக்குட்டி தான், பக்கத்து ஊரே தான். சரி, சொல்லுங்க. இயற்கைக்காகவும் அடுத்து நம்ம ஜெனரேஷன் நல்ல உங்க தலைமுறை நல்லா இருக்கும், அதுக்காக நம்ம இவரை ஆதரிக்கலாம். மகிழ்ச்சி. இலவசம் இல்லாம நல்ல உணர்வோட நிற்போம். வாழ்த்துக்கள். முத்தம்பட்டி, அனேரி, ராச்சமங்கலம். இன்னைக்கு அதான் என் பிளான். அது ஆமா, அதான் செடியிலே 3 ஊர். வணக்கம். நல்லா இருக்குங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? நீங்க திமுக வழக்கமா ஓட்டு போட்டிருப்பீங்க. பணம் கொடுத்து வாக்கு செலுத்துறவங்க, வாக்கு கேட்கறவங்க, அவங்க சரியா செய்வாங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்களா? ஐயா, ஒரு நல்லதே தேர்ந்தெடுக்கணும். இதுல முடியறது இல்ல. முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்றது இல்ல. நீ நான் பண்ணி என்ன ஆக போகுது இல்ல. நம்ம நேர்மையா நம்ம எது செய்யணுமோ செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். உங்க பக்கத்து ஊருக்கு தான் இவரு சந்தனம் இருக்காரு இல்லையா, வீரசம், அவங்க பையன் தான் நானு. சரிங்களா? கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். இது ஐயா, நான் எம்எல்ஏ நிக்கிறேன், நாம் தமிழருக்காக, இயற்கைக்காகவும் இயற்கை சார்ந்த. ஆமா, பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இயற்கைக்காகவும் இயற்கை சார்ந்த ஒரு இதுக்காகவும் செய்யறோம். வருங்கால குழந்தைகள் நல்ல ஒரு உலகத்தை கொடுக்கணுன்றதுக்காக, வேற ஒன்னும் நம்முடைய நோக்கம்.
தெரிஞ்சு சொந்தம் சொல்லுங்க, உறவுகள் சொல்லுங்க. கொஞ்சம் உட்காந்து எனக்கா யோசிங்க, அண்ணனுக்காக யோசிங்க. ஒண்ணும் இல்ல, நான் டெய்லி சீமானுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. டெய்லி நான் பாக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா, அது போதும் எனக்கு வெற்றி. சரி மகிழ்ச்சி. வணக்கம் அம்மா. வணக்கம், நல்லா இருக்குங்களா? சிறப்பு சிறப்பு. அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டு பிள்ளையா வந்திருக்கேன். சரிங்களா? பசலி விட்டு தான். சரிங்களா? பாருங்க, விவசாயத்துக்காக நிக்கிறோம். வருங்கால குழந்தைகள் நல்ல ஒரு உலகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோம். தூய்மையான குடிநீர். வாங்க, சரி, கொஞ்சம் யோசிங்க. அதனால நீங்க தைரியமா பண்ணலாம். சரிங்களா? மகிழ்ச்சி. இயற்கையாக நிக்கிறோம், விவசாயத்துக்காக நிக்கிறோம். நம்மளும் விவசாயத்துக்கு தனியாதான். எதுக்குங்க சேர்ந்து என்ன பண்ண போறோம்? சேர்ந்தாலே அதேதான். யார் கூட சீமாந்து தான் அதேதான், சீமான் தான். நேத்து முன்னாள் வந்தா இல்லைங்களா? எதுனாலும் நம்ம பக்கத்துல ஊர்ல நம்ம கேட்டுக்கலாம், பார்த்து செய்யுங்க. நீங்க வந்து கேட்டாலும் நாங்க மாட்டேன்னு சொல்ல போறது இல்ல, செய்வோம். பார்த்து செய்யுங்க. மகிழ்ச்சிமா. அவரை தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடுறேம்மா, தண்ணி குடிங்க. நல்லா இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். வசதி கூட்டு தானே, எங்கேயும் இல்ல. ஆமா, வீராசாமி பையன் தான். ஒன்னும் இல்லை, எங்கேயும் யோசிச்சு. அம்மா வணக்கம்மா. சரிங்களா? சரி, பார்த்து பண்ணுங்க. விவசாயத்தை நிக்கிறோம். சரிங்களா? மகிழ்ச்சி. ஆமா, மகிழ்ச்சி. இன்னைக்கு விவசாய தினத்துல நம்ம நின்று இருக்கிறோம், நாம் தமிழர்ல. சரிங்களா? இந்த முறை பார்த்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். சரிங்களா? பக்கத்து ஊருக்கார் பையன் தான், எம்எல்ஏ நின்று இருக்கு. மகிழ்ச்சி. சந்திரண்ணா வீடு தானே இது? சந்திரண்ணா வீடு? ஆமா ஆமா, அவர் வீடு. சந்திரண்ணா வீடு ஆறுமுக சந்திரன். இங்க பக்கத்துல சொல்லுங்க, உருவதில்ல. சரி, ஓகே. டீ கடைக்கு போயிருக்கீங்களா? வாங்க, நீங்களும் முக்கியம் தான் எனக்கு. நோட்டீஸ் விடுங்க. நாம் தமிழ்ல வந்திருக்கோம். சரிங்களா? மகிழ்ச்சி. ஏற்கலப்ப இல்ல, யாருக்கு போடுறதா முக்கியம் அப்படி இல்ல மகா. அந்த உழைப்பே நல்லது கொடுக்கணும் தான் நாங்க வந்திருக்கோம். சரி, உங்க உழைப்பு எதுக்கு இல்ல, உழைப்பு உனக்கே, எங்களுக்கு வேண்டாம். அந்த எண்ணத்துல தான் நம்ம வரோம். மகிழ்ச்சி. கச்சா பேசுதா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். உங்க பக்கத்து ஒரு ஆள் தான். சரிங்களா? சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம விவசாயம் நல்லது கொடுக்குறோம், மக்களுக்காக வேண்டி நிக்கிறோம். உங்க உழைப்பு உங்களுக்கே, உங்க ஊதியம் உங்களுக்கு, எங்களுக்கு இல்ல. இலவசம் தவிர்த்து உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். சரிங்களா? அது எங்களோட கொள்கை, எங்க கோட்பாடு. இயற்கை, குடிநீர், மருத்துவம், கல்வி, இது 3 மட்டும் தான் ஃப்ரீ, மற்ற எதுவும் ஃப்ரீ கிடையாது. உங்க உழைப்பு உங்களுக்கு, இதுதான் திட்டம். மகிழ்ச்சி. வேட்பாளர் நான் தான். சரிங்களா? இந்த முறை நான் நிக்கிறேன். நம்ம பசலிக்கூட தான் ஊரு, எங்கேயும் இல்லை. அதே மாதிரி இயற்கைக்காகவும், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், இது குடிநீர், இது மட்டும் தான் ஃப்ரீ, மற்ற எதுவும் ஃப்ரீ இல்லை. ஃப்ரீ ஆகி நம்மள கடனை பண்ணக்கூடாது யாரும். சரிங்களா? மக்கள் அடுத்து வர நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இயற்கையான சூழல் அமைக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். சரி, தமிழை காப்போம், நம்மளே நாம காத்துக்குவோம். யாரும் காக்க வேண்டாம், நம்மள நாம காப்பாத்துக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஏம்மா வணக்கம். சரிங்களா? இந்த முறை நம்ம பக்கத்து ஊருக்கு தான் வேட்பாளர் நின்றுக்கிறேன். சரியா? விவசாயத்துக்காக நின்றுக்கிறேன், இயற்கைக்காகவும். நம்மளோட குழந்தைகள் நல்ல ஒரு கல்வி, சுகாதாரம், குடிநீர், மருத்துவம், இது மட்டும் ஃப்ரீ, மற்ற எதுவும் ஃப்ரீ கொடுக்க கூடாது. இது 3 ஃப்ரீ கொடுத்தே நமக்கு முடிஞ்சு போச்சு. நம்ம இதெல்லாம் செலவு பண்றோம். கல்விக்காக செலவு பண்றோம், உடம்புக்காக, மருத்துவக்காக செலவு பண்றோம். இயற்கையான காற்று, இதை கொடுத்துட்டாவே நம்ம எதுவும் தேவையில்லை. இதே நம்ம மறந்துட்டு 1000 500 விலை போய் நிற்கிறாங்க மக்கள். அந்த இதை மாத்தணும் நம்ம. சரிங்களா? உங்க உழைப்பு உங்களுக்கு, உங்க ஊதியம் உங்களுக்கு, எங்களுக்கு இல்ல. மகிழ்ச்சிமா. நிறைய திட்டங்கள் படிங்க. நிறைய திட்டங்கள். ஆமா, ஒண்ணும் சந்தோஷம். பாருங்க, மகிழ்ச்சி. நாம் தமிழர் வேட்பாளரா வந்திருக்கவங்க உங்க வீடு தேடி. சரியா? பாரு, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், இயற்கையான நம்ம சூழலை கொடுக்கணும். இதை இலவசத்துக்கு நம்ம விலை போகாம, என்னைய நான் விற்கிறதுக்குல்றா,
சரியா? என்னையும் நான் காப்பாத்த தெரியும். நீ கொடுக்குறத கொடுன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கோம். சரி சரியா? சரிங்க விலை போக வேண்டாங்க நம்பலாம். சரிங்க வாக்கு வந்து நம்மளுடைய உரிமை. ம் உரிமை ஒருத்தர் கொடுத்துட்டு என்ன பண்ண ஒண்ணும் பண்றது இல்லை. அதேதான் கண்டிஷன். சரிங்க அதெல்லாம் மக்கள் இவங்க பெண்களுக்காக பாதிக்கு பாதி உங்களுக்கு நிறைய அண்ணனோட திட்டம் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆமா ஆமா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை நீங்க கேளுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கட்டும். வணக்கம். நன்றிங்க